என்கிட்ட என்ன எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, என்ன இருக்குன்னு பாக்குறாரு. அன்பானங்களே, பிரியமானவர்களே, நான் சொல்றது புரியுதுங்களா? உங்ககிட்ட எவ்வளவு அதிகமா இருக்குது பாக்குற தேவன் அல்ல, உங்ககிட்ட என்ன கொஞ்சமா இருக்கிறது பாக்குறாரு. என்ன தாளது உங்ககிட்ட இருக்குது பாக்குறாரு. அந்த எல்லாரும் நிறைய எடுத்து போடுறாங்க. 2 காசு போட்டாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் தான் சொல்றாரு, மற்றவங்களாம் உள்ளேருந்து எடுத்து போட்டாங்க, இந்த அம்மாக்களோ அந்த அம்மாவோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எடுத்து போட்டாங்க. இதுதான் பெரியது என்று ஆண்டவர் சொல்றாரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவு ஞானமா இருக்கீங்க, எவ்வளவு அதிகமா பணம் வச்சிருக்கீங்க, ஆண்டவர் பார்க்கிற தேவன் அல்ல, உங்ககிட்ட என்ன கொஞ்சம் இருக்குதோ அதுதான் கர்த்தர் பெருக்கத்தை செய்வார். கொஞ்சம் ஒரு கோடை எண்ணெய் தான், வேற வழியே இல்லை. 2 பிள்ளைகளை அடிமையா கொண்டு போற சொல்றாங்க. உங்ககிட்ட என்ன இருக்க சொல்லு. அந்த ஊழியக்கார பணத்தை எடுத்து நீட்டலைங்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் கர்த்தர் பெருக செய்வார். உங்ககிட்ட கையின் உழைப்பு இருக்குதா, கர்த்தர் அதிலே பெருக செய்வார். கர்த்தர் உங்க கை உழைப்பு இருக்குதா, கர்த்தர் அது உங்களுக்கு பெருக செய்வார். நல்லா ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் தாழ்ந்து கொடுத்திருக்கிறாரா, இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படியாக பலன் கொடுப்பார். ஆண்டவருடைய ஊழியத்திலே உன்ன பங்கு பெறும்படியாக, சமையல் செய்யும்படியாக, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க ஆமென் நிறைய தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, அதிலே கர்த்தர் பெருக செய்வாராக, அதிலே கர்த்தர் சுரக்க செய்வாராக. எது குறைவா இருக்குதோ அதை கர்த்தர் சுரக்கவும் செய்வாரு, அது பெருக்கவும் செய்வாரு, அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கவும் செய்வாரு. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க.